Hi friends, welcome back to my channel. In a day வந்து ஒரு day in my life vlog பார்க்க போறீங்க. என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க bell icon click பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் இந்த வீடியோ போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை எடுத்தது. ரிஷிக்கு ஸ்கூல் போகணும். ஸோ காலையில் நான் வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். 7 o'clock ஆயிடுச்சு. நான் எவ்வளோ தான் லேட்டாக எழுந்திரிச்சாலும் கரெக்டான டைமுக்கு அவனை அனுப்பிடுவேன். காலையில் எழுந்திரிச்சதும் வெளியில் வியூ எல்லாம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு வந்து ஆசை தான். ஆனால் வந்து ரிஷிக்கு ஸ்கூல் இருந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து எடுக்க முடியாது. எங்கள் வீட்டோட புளிஞ்சிக்காய் மரம் பாருங்கள், நிறைய காய்ச்சிருக்கு. இப்போ சைஸ் வேறு கொஞ்சம் பெருசாகிருச்சு. இன்றைக்கி மத்தியானம் ரிஷிக்கு ஃப்ரைடே என்ன கொடுத்து விட்டேன்னு பார்க்கலாம். வெஜ்ஜு ரைஸ் தான் கொடுத்து விட்டுருந்தேன். இன்றைக்கி பிரியாணியில் வந்து மீல் மேக்கர்லாம் போட்டு தான் பண்ணி விட்டேன். அப்புறம் ரைத்தா வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு பப்படம், அப்புறம் ஒரு எக் வச்சுருக்கேன். குக்கும்பரும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டும் 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவனுக்கு இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் தான் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் நட்ஸ் வச்சுருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நான் வந்து பழம் கொடுத்து விட்டேன். அது வந்து அவன் சாப்பிடவே இல்லை, ரிட்டன் கொடுத்து விட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி பிஸ்கட் வச்சுருக்கேன். வேறு ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லை, அதனால் வந்து பிஸ்கட் வச்சுருக்கேன். குட்டி பசங்க அவங்களே எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் கீழே போகும், கொஞ்சம் வாயில் போகும். ஸோ அதனால தான் நான் குவான்டிட்டி வந்து நிறைய கொடுத்து விட்ருக்கேன் அவனுக்கு. இதில் ஒரு 50% அவன் சாப்பிட்டாலே போதும் எனக்கு. பேக் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க கிளம்பாமல் 2 பேரும் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. அது என்ன பார்க்குறாங்கன்னு நீங்களே பாருங்கள். கார்ட்டூனு. எல்லாருமே வந்து கார்ட்டூனுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டோம். ரிஷி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்கூலுக்கு செப்பல் போட்டு தான் போகிறான். அவனோட ஷூ வந்து மாறிடுச்சு. வந்து இப்போ ஷூ மாறிடுச்சு. டிஃபன் பாக்ஸ் மாறும், அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாறி இருக்குது, புக்கு மாறி வந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய திங்ஸ் மாறி மாறி வந்துருக்கு. இப்போ வந்து கடைசியில் ஷூ வந்து மாறி இருக்குது. அங்கே எல்லாத்துலேயுமே வந்து அவங்க பேர் எழுதுவாங்க. பேகு, ஷூ, வாட்டர் பாட்டில் எல்லாத்துலேயும் வந்து பேர் எழுதி தான் வச்சுருப்பாங்க. என்னாலும் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. வேறு ஷூ தான் வந்துச்சு நேற்றுக்கு. எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, நான் எடுத்து வச்சுருந்தேன். காலையில் பார்த்தப்ப எனக்கு வந்து நேம் வந்து சேஞ்ச் ஆகிருந்தது. ஸோ வந்து அவனுக்கு செப்பல் தான் போட்டு விட்டேன். காஞ்சன் ஓகே, ஹாப்பி இல்லை அம்மா எடுக்கிறீங்க வா ரிஷி, அம்மா எடுக்கட்டும், அம்மா எடுத்துவா ரிஷி. ரிஷிக்கு எப்போவுமே இந்த மாதிரி வெஜ்ஜு பிரியாணி, வெஜ் ரைஸ்லாம் கொடுக்குமோ எப்போவுமே ஒரு தட்டில் போட்டு அவனுக்கு இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் இதில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி தான் நான் அவனுக்கு வந்து கொடுப்பேன். ஸோ அந்த தட்டில் எடுத்து வச்சதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து சாப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து டிரைவிங் கிளாஸ் இல்லை, இன்றைக்கி லீவு, இன்றைக்கி ஹாலிடேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஒரு வேலையாக வந்து வெளியே போகிறோம். பேங்க்கு போகணும், அப்புறம் இன்னும் 2 வேலையாக வந்து வெளியே போகணும். ரிஷி ஸ்கூல் போயிட்டான். அவன் போயிட்டு வர்றதுக்குள்ளாடி நாங்கள் போயிட்டு வந்துடணும். ரிஷியை ட்ராப் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேலையாக போயிட்டாங்க. ஸோ நான் சீக்கிரமாக கிளம்பிட்டேன். அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். போயிட்டு வந்துட்டோம். மத்தியானம் சாப்பாடு என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். வெஜ் பிரியாணி தான். மீல் மேக்கர்லாம் போட்டு வெஜ் பிரியாணி பண்ணேன். கலரும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ப்ரௌன் கலர்லலாம் இருக்கிறது. அப்புறம் ரைத்தா, அப்பளம், குக்கும்பர், கேரட் கட் பண்ணி வச்சுருந்தேன். ரிஷி வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்ச நேரம் வந்து வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் ஊர் சைடில் ஒரு குளம் இருக்குது. ஒரு ரொம்ப பெரிய குளம். அங்கெல்லாம் நிறைய பேர் வந்து வாக்கிங்லாம் போவாங்க. ஜிம்லாம் இருக்குது, கோயில் இருக்குது. ஸோ அந்த குளத்தை சுற்றி எல்லாருமே நடப்பாங்க. சரி நம்ம வந்து இன்றைக்கி அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு வரலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க. சரி நானும் வந்து கிளம்புனேன். கிளம்பி நாங்கள் போகிற வழி பார்த்திங்கன்னா இந்த தொட்டிப்பாலம் தாண்டி தான் நாங்கள் போனோம். ஸோ இந்த தொட்டிப்பாலத்துக்கு நான் வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஆனால் வந்து இந்த மேலே போனதில்லை, ஏறினதில்லை. நம்ம மாத்தூர் தொட்டிப்பாலம் ரீசனாக நான் போயிருந்தேன் இல்லை. ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து இந்த தொட்டிப்பாலம் எங்கெல்லாம் இருக்குது அப்படிலாம் வந்து நான் ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் எங்கள் ஊர்லேயே ஒரு ஆக்வாடக்ட் இருக்குது. நான் இதுவரை அதில் போனதே இல்லை. ஆனால் இந்த ஆக்வாடக்ட் வந்து ரொம்ப சின்னது தான், நல்ல பெருசுலாம் இல்லை, ரொம்ப சின்னது தான். ஆனால் வந்து இது டெய்லி எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு வே. அந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு யூஸ் பண்ணுற ஒரு வே. இல்லைன்னா கீழே வழியாக போனோன்னா வந்து நாங்கள் இப்போ வந்தோம்ல அந்த வழியாக போனோம். அது ரொம்ப தூரமாக இருக்கும் நடந்து போகிறவங்களுக்கு. மேலே வழியாக வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி போனப்போ நான் மட்டும் தான் போனேன். நான் போய் கீழே இறங்கி கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா வேறு 2 பேர் வந்து போயிட்டுருந்தாங்க. அவங்க வேலை முடிஞ்சு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருந்தாங்க. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு வே தான். நான் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த தொட்டிப்பாலத்துக்கு வரேன். இங்கே வந்து தண்ணி இருக்கும், ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை.
இந்த ஊருக்கு வந்து ஒரு 14-15 வருஷத்துக்குள்ளாடி ஆயிடுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா நான் இதுவரை வந்து இதுக்கு மேலே வந்து ஏறினதே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஏறணும் அப்படின்னு எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் மட்டும்தான் வந்து ஏறி போனேன். என் ஹஸ்பண்ட் வந்து நிறைய வாட்டி போயிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வரலன்ட்டாங்க. நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிஷியை கூட்டிகிட்டு போக வேணாம், நானே வச்சுக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்தேன். சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக பயம் இருந்துச்சு, ஏன்னா தனியாக போகிறதுனால. கையில் வந்து ஒரு கையில் கீ இருந்துச்சு, ஒரு கையில் பார்த்திங்கன்னா மொபைல் இருந்துச்சு. கீழே வந்து அது விழுந்துருமோ அப்படின்னு ஒரு பயம். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டே போயிட்டுருந்தேன். ஆனால் வந்து நல்லா வந்து வீதி இருக்குது நம்ம நடந்து போகிறதுக்கு. பழைய காலத்து ஆட்கள் வந்து ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது கரெக்டானே தெரியல எனக்கு இப்போது. அந்த வேர்டே கரெக்டானு தெரியல. முற்றத்து முல்லைக்கு மனம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கும், நான் அதுக்கு வந்து நம்ம விலை கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி தான் இது இப்போது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது இந்த தொட்டிப்பாலம். ஆனால் நான் இதுவரை வந்ததே இல்லை. ரிஷியும் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா கீழே நின்று என்னை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க, நான் கரெக்டாக நடந்து போகிறேன்னா அப்படின்னு. ஸோ அவங்க வரலன்ட்டாங்க. நான் மட்டும் தான் வந்து போயிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு வியூ, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரிஷி கீழே இருந்து என்னை பார்த்துட்டான். ஸோ அவன் வந்து வரேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தான். நான் பிறந்ததுலேருந்து இந்த ஊருக்கு வந்துட்டு தான் இருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இதுவரை நான் வரவே இல்லை, இன்றைக்கி தான் வந்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நேராக வந்து நாங்கள் அந்த குளத்துக்கு தான் போனோம். இந்த குளத்தோட நேம் பார்த்திங்கன்னா செரை குளம். எனக்கு பர்சனலாக வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்குள்ளாடி வந்து நிறைய டிப்ரெஷன், நிறைய கோவம், நிறைய வந்து வருத்தம், நிறைய இழந்தது மாதிரி ஒரு ஃபீலு. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயராக அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு எப்போவுமே வந்து இந்த 1 இயராக வந்து மனசில் இருக்குது. நான் வெளியே வந்து சொல்ல மாட்டேன். உள்ளாடி வந்து நல்லா வந்து கோவம் அது எல்லாமே இருக்குது. அது வந்து என் ஹஸ்பண்டுக்கு நல்லா தெரியும். அதனால் அடிக்கடி என்னை இப்படி வெளியே கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க, நான் சமாதானம் ஆகிறதுக்காக. எங்களை தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, எங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தெரிஞ்சது என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு. ஆனால் நேராக வந்து ஆப்போசிட், நான் மட்டும்தான் வந்து அவ்வளோ கோவப்படுவேன். எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, நான் வெளியே வந்து காட்ட மாட்டேன். எப்போவுமே வந்து நான் இருக்கிற இடத்த வந்து சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக வச்சுக்கணும், அந்த மாதிரி தான் எப்போவுமே யோசிப்பேன். எப்போவுமே சேடாக இருக்கக்கூடாது, எமோஷ்னல் ஆகக்கூடாது, இந்த மாதிரிலாம் யோசிப்பேன். நம்ம வந்து எமோஷ்னலாக அழுகிறது வந்து யாரும் பார்க்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் யோசிக்கிற ஒரு கேரக்டர் நான். நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம்னா வந்து அந்த டைமில் நம்ம எமோஷ்னலாக இருந்தாலும் நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம்னாலும் வந்து அதே மாதிரி தான், நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோமோ அதை மறந்து நம்ம வந்து நடிச்சிருவோம். அதே மாதிரி தான் என்னோடய வ்ளாகும், என்னோடய வீடியோஸ் எல்லாமே அப்படி தான். என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் வந்து காட்டிக்க மாட்டேன். எப்போவுமே வந்து சிரிச்சுக்கிட்டே வ்ளாக் போடுவேன். அப்போ பார்க்குறவங்களுக்கு நினைப்பாங்க, நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, ரொம்ப செலவு பண்ணுறீங்க, உங்களுக்கெல்லாம் கஷ்டமே வராதா, அந்த மாதிரிலாம் நினைப்பீங்க. கஷ்டம் உள்ளாடி இருக்கேன், நான் வெளியவே காட்ட மாட்டோம். இந்த ஸ்பாட் எதுக்கு காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கல்யாணத்துக்கு நாங்கள் இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தோம். இந்த படியில் வச்சு தான் நிறைய ஷூட் எடுத்தாங்க. கல்யாண வீடியோவுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோமோ வருமே, அந்த ப்ரோமோட ஸ்டார்டிங்கே இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 6:30 வரை நாங்கள் இங்கே நின்றுட்டு தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புனோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.